ஹே கைஸ், இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா மூணார் டு வயநாடு போகிற வழியில் வயநாடுக்கு கொஞ்சம் நியரஸ்ட் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஏரியாவில் வந்துட்டு காட்டு யானை வந்துட்டு காட்டிலேருந்து அங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிற காப்பி தோட்டத்துக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கிற எர்த்து வேலி மின்வேலியெல்லாம் உடச்சி ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்பட்டுச்சு. ஸோ அங்கேருந்த பொதுமக்கள் அது எவ்வளோ ட்ரை பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அங்கேருந்த பொதுமக்கள்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு கூப்பிட்டு அவங்கெல்லாம் வந்து ஒரு வழியாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி அங்கே இருந்த யானையை வந்துட்டு திருப்பி வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருந்தாங்க. ஸோ இந்த யானை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாகவே இருந்துச்சு. மின்வேலிலையும் வந்துட்டு ஃபுல்லாக உடைச்சி அங்கேருந்து ஒரு பைக்கையும் சேதப்படுத்தி, ஸோ அது பயத்தில் பண்ணிச்சா என்னென்னு, ஸோ எப்படி இருந்தாலும் அதுக்கும் திடீர்னு ஒரு சடன்லி ஒரு இது வந்தோடனே பயம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பயத்தில் அது அவ்வளோ ஆக்ரோஷமாக செயல்பட்டுச்சு. அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ரிட்டன் வந்துட்டு அதை காட்டுக்குள்ளேயே வந்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் அனிமல் வந்துட்டு இருக்குது, அது யானை இருந்தாலும் சரி. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதோட குணம் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். நம்ம நிறையா வீடியோவில் பார்க்குற மாதிரி அது சாஃப்டாக அமைதியாக இருக்கும், ஒன்றும் செய்யாது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம போயிட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதோட சுச்சுவேஷனை எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஸோ சேஃபாக எப்போவுமே ஹேண்டில் பண்ணணும். அதுவும் நம்மளோட மாதிரி ஒரு ஜீவன் தான். ஸோ அதுங்களுக்கும் பயம் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பயத்தில் அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஏதாச்சும் பண்ணுறது தான். ஸோ அது விபத்து ஏற்படுறதுக்கு நிறையா பாசிபிள் இருக்குது. அதனால் எப்போவுமே வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் அனிமல்லாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதுதான். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போவுமே சேஃபாக இருங்க, ஓகேவா? തിരിച്ചിങ്ങോട്ട് വരും കേട്ടോ. കാറ് പൊളിക്കോ? കാറ് ഇവിടെ. அண்ட் ஃபைனலாக நம்மளோட ஸ்பான்சர்ஷிப் ஆப் பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ பார்க்கலாம். இந்த ஆப்போட நேம் பார்த்தோம் அப்படின்னா பைமோட் இ ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே, லைக் நம்ம கிச்சன் ஐட்டமாக இருக்கட்டும், பர்சனல் கேராக இருக்கட்டும், பியூட்டி கேராக இருக்கட்டும், எல்லா ப்ராடக்ட்டுமே வெளியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறத விட கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நம்ம இதை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹோம் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தான். ஸோ ஹோம் டெலிவரிக்கு வந்து நமக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க. இது ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிள் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.